எப்படி இருக்கிறது தெரியுமா? ஆதியில கைலாசம் இப்படி ஏகபாவமாக பகவான் அமர்ந்திருக்கும் இந்த சிவபெருமான் என்ன செய்தார்? நாம் வாழ்ந்து வரக்கூடிய உலகத்தை மூன்று பாகங்களாக பிரிக்கிறோம். எப்படி? சொர்க்கம், பத்திமம், பாதாளம். அதுதான் அதன விதர பாத. தேவர்கள் ஆண்டுகிறார்கள். சரி, பத்திமத்திலே மாநிலர்கள். ஆமா, இந்த பாதாள உலகத்தை யாரும் ஆண்டு உலகத்தை யார் ஆண்டவர்கள்? அசுரர்கள் ஆண்டவர்கள். அசுரன் சொன்னா யாரு? முரடர்கள். முரடன் சொன்னா யாரு? ஒரு குத்து பொண்ணு சாப்பாடு கொண்டு வச்சா பாருங்க, பொண்டாட்டிக்கு வேணும், குழந்தைங்களுக்கு வேணும், கூட உள்ளவங்களுக்கு வேணும் நினைக்க மாட்டாங்க. அவ்வளோத்தையும் சாப்பிட்டு பாருங்க, அசுரன் சொன்னா நல்லது கிடையாது, கெட்டது கிடையாது. எங்க போவதற்கு அங்கதான் போகும். எது செய்யப்படாதோ அதான் செய்வோம். ஆமா, நாச்சம் என்பது கிடையாது, நறுமணம் என்பது கிடையாது. ஆமா, முன்வாசல் கிடையாது, பின்வாசல் கிடையாது. முன்வாசல் பின்வாசல் எதுவும் கிடையாது. அந்த அசுரனுக்கு எது செய்யப்படாதோ அதான் செய்வார். அப்படிப்பட்ட அசுரனை பாதாளத்தையும் ஆண்டவர்கள். சரி, அவர்கள் என்ன விதமாக வாழ்ந்து வருகிறார்கள்? அட்டொழிய செய்து வாரான், ஆர்ப்பாட்டம் செய்து வாரான், புஷ்பதேகம் செய்து வாரான், கொடுமைகளை செய்து வாரான். ஆர்ப்பாட்டம்
ஆர்ப்பாட்டம் துஷ்டதனம் கொடுமை. எப்படி அத்துணியம் ஆர்ப்பாட்டம் துஷ்டதனம் கொடுமை 4 இடம் தெரிகிறேன். இந்த 4ல ஏதாவது நல்லது இருக்கா? ஒரு நல்லது இல்லப்பா. நல்லதுன்னா ஒரு 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், சரி டீ வாங்கி கொடுக்கணும், ஆமா வயசான ஆட்சிகளை பஸ்ஸில் ஏற்றி விடணும், ஆமா ஒரு 50 ரூபா கொடுக்கணும். இப்படி இப்படி அப்படிதான் ஆட்சியை பஸ்ஸில் ஏற்றி விட்டு 100 ரூபா வாங்கிட்டு வந்துருவேன். ஒரு வாரம் பழங்க 100 ரூபாய் வாங்கிட்டு வருவாங்க, காசை பிடிக்கிட்டு வந்துடுவாங்க. பிடிக்கிட்டு வந்துடுவாருமா. ஆனா அந்த அசுரனை பாதாளத்தில் ஆண்டு வருகிறார். அத்துணியத்தோடு ஆண்டு கொண்டிருக்கும் பொழுது இருக்கும் பொழுது இந்த கோடி வாரம் தாங்க முடியவில்லை பூமாதேவிக்கு. அந்த பூமாதேவி நினைக்கிறார், என்னப்பா அசுரனை அட்டகாசம் நம்மளால் கொடுக்க முடியவில்லை, தாங்க முடியவில்லை. அதனால் அசுரனை அட்டகாசத்தை பகவானிடம் சொல்ல வேண்டும் என்று என்ன பண்ண பூமாதேவியானவர் தேவியானவர் எங்கே வருகிறாள் தெரியுமா? என்னப்பா பாதாளோ சிவபெருமான் இலாயத்தில் இருக்கிறார். அந்த பூமாதேவியை பார்த்தவுடனே இந்த பகவான் என்ன செய்தார்? அந்த பூமாதேவியை பார்த்து கூப்பிடுறார். எப்படி சொல்லி அழைத்தார் தெரியுமா? பாடி பெண்ணே பூமாதேவி பூமாதேவி வார்த்தை கொள்கை சொல்லி பூமாதேவி பாடி பெண்ணே பூமாதேவி வார்த்தை பொறுமையின் சிகரம் பூமாதேவி எல்லாருக்கும் தெரியும். பூமாதேவி ஆகிய என்னால் உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு இருக்கிறதா? ஒரு தொந்தரவு இல்லையம்மா. அப்ப உங்களை நாடி வந்திருக்கிறதா ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கும். அப்ப உனக்கு என்னமா கஷ்டம்? சுவாமி பாதாள உலகத்தை அசுரர்கள் ஆண்டு வருகிறார்கள். சரி, ஆனால் அசுரனை அட்டகாசம் என்னால் ஒதுக்க முடியாது. அதனால இப்ப என்னமா செய்யணும்? சுவாமி அசுரனை அழிக்கணும், எனக்கு நல்வாழ்வு கொடுப்பாரு. அசுரனை அழிக்கணும், அது நல்வாழ்வு கொடுக்கணும். ஆமா பூமாதேவி என்னையா என்னால ஒரு ஜீவனை ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. அப்ப உங்களை நாடி வந்து வேஸ்ட் இல்லம்மா, புண்ணியம் இருக்கிறதையும். அப்ப உனக்கு அசுரனை அழிக்க வேண்டும் என்று சொன்னா சரி, என் மைத்துடன் பரந்தாமனால் முடியும், மாயவனால் முடியும், என்னுடைய அண்ணன் கண்ணனால் தான் முடியும். ஆமா என்று பகவான் சொன்ன போது இந்த பூமாதேவி வருகிறாள். எப்படி வருகிறான் தெரியுமா? எப்படி கைலாசம் கண்கடந்து வாராளே பூமாதேவி, கைலாசம் கண்கடந்து வாராளே பூமாதேவி, கைலாசம் கண்கடந்து வாராளே பூமாதேவி, கைலாசம் கண்கடந்து வாராளே பூமாதேவி, அடியானே அடையோரே அடியானே அடையோரே வாராளே வெள்ளியாக அடியானே அடையோரே அடியானே
விட்டு கைலாசம் விட்டு ஆமா. நேர திருப்பார்கடலுக்கு வருகிறார். சரி. திருப்பார்கடல வரப்பொழுது அண்ணனாய கண்ணன் பச்சிமால் அச்சுதன் மாயவன் மதுசூதரன் மதுசூதரன் பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிறார். எப்படி பள்ளி கொண்டிருக்கிறார்? சொல்லி காலையிலான் வழக்காலே கண்ணனின் மூடி திருத்தாலே இசைக்கு முகமாக நெஞ்சையோடே ஆட. அறிந்தும் அறியாததை போல் பள்ளி கொண்டு நடக்கும் போது ஆகாரே கல்கொடியா. இந்த பூமான் திவ்யானவள் தேவியானவள் எங்க வர்றா? திருப்பார்கடலுக்கு வருகிறார். திருப்பார்கடல் வரும்பொழுது பச்சிமால் அச்சுதனும் மறக்காமல் ஆமா. அந்த மாயவனாய கண்ணன் திருப்பார்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிறார். பள்ளி கொண்டிருக்கிறார். இந்த பூமாதிக்கு வருகிறாள். சரி. அண்ணனாய கண்ணனை பார்த்து பார்த்து எப்படி சொல்றாள்? எப்படி தெரியுமா? எப்படி அம்மா? அண்ணா பச்சிமால் அச்சுதா பறந்தாமா எப்படி நினைத்தாள்? எப்படி? ஸ்ரீகரிநாதா கோவிந்தநாதா கௌமாதுவாயே கார்த்திகேயனா கோவிந்தநாதா காமாதுவாயே ஸ்ரீரங்கநாதா காமாதுவாயே ஸ்ரீரங்கநாதா பார்க்கடலில் பள்ளி கொண்டவரா காமாதுவாயே ஸ்ரீரங்கநாதா பார்க்கடலில் பள்ளி கொண்டாய் காமாதுவாயே ஸ்ரீரங்கநாதா உலகை உன்னை அளந்தவரே காமாதுவாயே ஸ்ரீரங்கநாதா உலகை உன்னை அளந்தவரே காமாதுவாயே ஸ்ரீரங்கநாதா ஸ்ரீரங்கத்திலே பள்ளி கொண்டாய் காமாதுவாயே ஸ்ரீரங்கநாதா அச்சையாலே அச்சுதலினி காமாதுவாயே ஸ்ரீரங்கேசா காமாதுவாயே ஸ்ரீரங்கேசா காமாதுவாயே ஸ்ரீரங்கேசா காமாதுவாயே ஸ்ரீரங்கேசா. அண்ணா பச்சிமால் மதிசூடரா அம்மா, தங்கச்சி அண்ணா தங்கச்சி என்னுடைய நிலைமையை பாத்தீங்களா? நல்ல அர்த்தமா இருக்க. கழுத்தில் செய்து காலையில் கம்பெனி கழுத்தில் செய்து காலையில் கம்பெனி நல்ல அர்த்தமா இருக்கு. அண்ணா அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இருக்கட்டும். இதை கணக்கு பண்றதே உங்களுக்கு வேலையா இருக்கு. ஆமா.